Hello students, இப்போ நம்ம class 12 chapter 6 vector algebra application of dot product in physics அதில் work done by a force இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். இப்போ ஏ அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி போயிடுது. ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸு இந்த குறிப்பிட்ட டைரக்ஷனில் இந்த ஏங்கிற ஆப்ஜெக்டை அட்டாக் பண்ணி, ஏங்கிற இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் அட்டாக் பண்ணி இது பிங்கிற இடத்துக்கு அதை தள்ளிடுது. ரைட். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தா இது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கும். ஸோ அதுதான் ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். ரைட். இப்போ இந்த வெக்டர் இந்த ஏல இருந்து பிக்கு போகுது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த டி வெக்டர்னு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த எஃப் வெக்டர் ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் வெக்டர் போட்டுக்கோங்க. இந்த எஃப் வெக்டர் ஏன் இதுக்கு வெக்டர் சிம்பிள் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி அண்ட் எந்த டைரக்ஷனில் அதை அப்ளை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ எந்த டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே அது அப்ளை ஆகுது, ஸோ அதனால் இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ரைட். ஸோ அப்போ ஏங்கிற இடத்துல வந்து பிங்கிற இடத்துக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து தள்ளியிருக்கு. அப்போ எவ்வளோ வேகமோ அல்லது வேகம் குறைவா அல்லது எவ்வளோ ஒர்க்கு அது பண்ணியிருந்தா இந்த இடத்துக்கு அது ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். லெட் இந்த ஏ கமா பி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் அண்டு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எண்ட் பாயிண்ட் ஆஃப் an object. ஓகே. இப்போ எஃப் அப்படிங்கிறது நம்ம எஃப் வெக்டர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வெக்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ தட் இஸ் த ஃபார்முலா, தட் இஸ் எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். ஸோ எஃப் வெக்டர் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டி வெக்டர் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆச்சு இந்த, அதாவது தட் இஸ் டி வெக்டர், தட் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்து கிடைக்கிற ரிசல்ட் தான் அந்த ஒர்க் டன்.